ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா எம்இபில ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 8. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இதே எம்இபி ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோல நான் என்னென்ன டாபிக் கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து சேஃப்டி சர்டிஃபிகேட் ஏன் மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜெனரேட்டர் லைசன்ஸ் வந்து ஒரு மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் 1956 இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுமா இல்ல சிஇ ரெகுலேஷன் 2010 ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான ஆன்சரை நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமான அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ஒப்டெய்னிங் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சர்டிஃபிகேட் இன் தமிழ்நாடு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் ரினியூவல் ஆஃப் எலிவேட்டர் லைசன்ஸ் இன் தமிழ்நாடு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விச் நீட் ஸ்டாண்ட் பை பவர் இன் கேஸ் ஆஃப் மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் இல்லையா, பில்டிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவோம், நான் கம்பஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் வச்சுங்க, அதோடைய ஃபயர் ரேட்டிங் என்ன இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு, அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபயர் என்ஓசினா என்ன, அதையா வந்து ஒரு மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஏவியேஷன் லேம்ப் தான் என்ன, ஓகேங்களா, அது கண்டிப்பா தேவையா இந்த ஹைரைஸ் பில்டிங்க்கு அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றது பார்க்க போறோம். அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதை வாங்குறதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா, எவ்ரி பில்டிங் எவ்ரி கமர்ஷியல் பில்டிங், ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது வை சேஃப்டி சர்டிஃபிகேட் இஸ் மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி படி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அதாவது நீங்க சேஃப்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து அதை சர்டிஃபை பண்ணணும், ஓகேங்களா. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்களா, ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவர் செக் பண்ணுவார், ஓகேங்களா. அப்படி பண்ணி அவர் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் தான் சேஃப்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி ஜெனரேட்டர் லைசன்ஸும் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டிஜி செட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எந்த டிஜி செட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கி ஆகணும். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஓகேங்களா, அவரு ஒரு சேஃப்டி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு எடுத்துன்னு வர முடியும் ஜெனரேட்டர். இது வந்து ரூல்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது சிஏ ரெகுலேஷன் 32 இல்லைன்னா ஐஇ ரூல் 47A முதல்ல சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஜெனரேட்டர் யூனிட் தான் இதோட டாபிக். இது வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க கிளியராகவே. வேர் எனி கன்சியூமர் ஆர் ஆக்குபையர் இன்ஸ்டால்ஸ் எ ஜெனரேட்டிங் பிளான்ட், he shall give a 30 days notice of his intention to commission the plant to the supplier as well as to the inspector, provided that no consumer or occupier shall commission his generating plant of a capacity exceeding 10 kilowatt without the approval in writing of the inspector, ஓகேங்களா. ஸோ இது கிளியராகவே சொல்றாங்க பாத்துங்க. நீங்க ஜென்ரேட்டிங் பிளான்ட் வந்து அதாவது ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து 30 days முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. நீங்க கமிஷன் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மேல இருந்தா இது வந்து நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்றது கிளியராகவே சொல்லியிருக்காங்க இந்த ரெகுலேஷன்ல. சிஇ ரெகுலேஷன் 32ல 10 கிலோவாட் மேல போகும்போது கெப்பாசிட்டி கண்டிப்பா வந்து நீங்க ரைட்டிங்ல அப்ரூவல் வாங்கணும் இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஓகேங்களா. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ரூல்ஸ், ஓகே. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அங்க போட்டிருக்கேன் பாருங்க, மோர் தென் 650 kVA, அது கிடையாது, அது தப்பு. இதுதான் வந்து கரெக்ட். அதாவது 10 கிலோவாட்டுக்கு மேல இருந்தாதான் கெப்பாசிட்டி நீங்க வந்து டிஜி செட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேஃப்டி சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு, ஓகேங்களா. இந்த புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களுக்கு முக்கியமாக வந்து ரொம்ப டவுட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஇ ரூல்ஸ் 956 ஃபாலோ பண்ணணுமா இல்லை சிஇ ரெகுலேஷன் இப்போ வந்து 2010 ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ட்டு. ஐஇ ரூல்ஸ் 956 வந்து பழைய ரூல்ஸுங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 1910 படி அண்டர் செக்ஷன் 37 வந்து கிரியேட் பண்ணுது, 1956 கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அதை மாத்தி ரீடிஃபைன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா 2010 வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி மெஷர்ஸ் ரிலேட்டட் டு சேஃப்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி சப்ளைன்னு வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது எப்போ எஃபெக்டிவ் வந்தது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20, 2010 வந்து அதை வந்து ஃபுல்லாவே அதுல இருந்து எடுத்துட்டு ஐ ரூல்ஸ் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து இந்த சிஇ ரெகுலேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ நம்ம லேட்டஸ்டா ஃபாலோ பண்ண வேண்டியது ஆஸ் பர் சிஏ ரெகுலேஷன் 2010 படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஷன் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். ஸோ சில இம்பார்ட்டன்டான எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதை நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியணும். அது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ஐஇ ரூல்ஸ் 956 என்ன சொல்லியிருக்காங்க, சிஇ ரெகுலேஷன் 2010 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத, அதனுடைய சேஞ்சஸ் என்ன அப்படின்றத மட்டும் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ ரூல் 3% அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ரூல் 3ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் பர்சன் டு லுக் ஆஃப்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன். ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு ரூல் 3% கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணோம் அவர். ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. இது வந்து ரூல் 3. சிஇ ரெகுலேஷன்லயும் பாத்தீங்கன்னா அதே ரெகுலேஷன் 3 தான் அதுலயும் வந்து. ஓகேங்களா, இதுல ரூல் 3, அதுல ரெகுலேஷன் 3. ஓகேங்களா, இதுல என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, a register has to be kept with the plant. ஓகேங்களா, ஒரு ரெஜிஸ்டர் வைக்கணும் where the names of designated person and the purpose for which they are engaged வந்து நீங்க வந்து அந்த சப்ஸ்டேஷன்லாம் ஒட்டும் இல்லையா, சூப்பர்வைசர் யாரு, டெக்னீஷியன் யாரு அப்படின்ற ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்றத அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். இல்லைன்னா நேம் இதுல வந்து நோட்டீஸ் போர்ட்லயும் நீங்க ஒட்ட வேண்டி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி the person engaged need to have certificate of competency or electrical work permit issued by the government. ஓகேங்களா, சோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து காம்படன்சி சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா, லைசன்ஸ். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா ஐஇ ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரூல் 46 பத்தி சொல்லுவாங்க. ரூல் 46 என்ன அப்படின்னு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் தான் இது குறிக்குது. யார் பண்ணுவாங்க இந்த பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது 5 இயர்ஸ்க்குள்ள வந்து அவர் வந்து ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்லாம். இதுதான் வந்து ரூல் சொல்லுது, ரூல் 46. ஓகேங்களா, சிஇ ரெகுலேஷன் வந்து அது ரெகுலேஷன் 30 தான் அது குறிக்குது. ஓகேங்களா, ரெண்டும் சேம் தான். இதுல வந்து ரெகுலேஷன் வந்து 30, பழைய ரூல்ஸ் வந்து ரூல் 46 அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஇ ரூல்ஸ் 1956ல ரூல் 47 என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா சிஇ ரெகுலேஷன்ல ரெகுலேஷன் 31 எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்ஸ்டாலேஷன் தான் குறிக்குது. ஓகேங்களா, இந்த புது ரெகுலேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, the test report furnished by consumer which is duly signed by licensed electrical contractor could be accepted without further testing by the supplier. so இந்த டெஸ்டிங் பண்றதுக்காக வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கன்சியூமர் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் முக்கியமா இருந்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் வந்து சைன் பண்ணாவே போதும். ஓகேங்களா, ஃபர்தரா வந்து சப்ளையர் வந்து ஃபர்தரா டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இது சொல்லுது. ஓகே, அடுத்ததா இந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஜெனரேட்டிவ் யூனிட்ஸ் வந்து எந்த ரூல்ஸ்ல எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பழைய 956 ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 47A தான் வந்து அதை வந்து சொல்லுது. புதுசா பாத்தீங்கன்னா சிஇ ரெகுலேஷன் 32ல இது சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம் இல்லையா. அதாவது கெப்பாசிட்டி எப்போ வந்து 10 கிலோவாட்டுக்கு மேல நீங்க வந்து டிஜி செட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து அப்ரூவல் வாங்கணும். அதாவது டிஜி செட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேஃப்டி சர்டிஃபிகேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் வந்து நீங்க வாங்கி ஆகணும். ஸோ இது வந்து 30 டேஸ் நீங்க கமிஷன் பண்றதுக்கு 30 நாள் முன்னாடியே நீங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் ரைட்டிங்ல கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரூல் 63ங்க. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சிஇ ரெகுலேஷன்ல என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரெகுலேஷன் 43ல வருது. ஓகேங்களா, இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றது தான் இது சொல்லுது. ஓகேங்களா, இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா the voltage above which electrical installation need to be inspected by the electrical inspector which shall be notified by the government. ஓகேங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஐஇ ரூல் படி, பழைய ஐஇ ரூல் படி the period of recommencement of supply after installation was disconnected, permission from electrical inspector needed is 1 year. But with the new regulation this period is reduced to 6 months. அதாவது பழைய ஐஇ ரூல் படி பாத்தீங்கன்னா ஒரு சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க இபில இருந்து அப்படின்னா அதுக்கு அடுத்த பர்மிஷன் நீங்க வாங்குறது பாத்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு தான் நீங்க பர்மிஷனை வாங்க முடியும் திரும்ப. ஓகேங்களா, நீங்க சரி பண்ணிட்டு ஆஸ் பர் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா வாங்குறதுக்கு 1 இயர் வந்து கேப் இருக்கும். ஆனா இந்த நியூ ரெகுலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 6 months ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 6 months. ஸோ 6 months கழிச்சு நீங்க வந்து திருப்பும் வாங்க முடியும், கமென்ஸ்மெண்ட் சப்ளை வந்து வாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த ரூல் சொல்லுது. அதாவது சிஇ ரெகுலேஷன்ல இதான் சொல்லுது.
நம்ம தெரிஞ்சுக்கிறது வாட் இஸ் தி ப்ரொசீஜர் ஃபார் obtaining an electrical safety certificate in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடன்சி சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பர்சன் தான் வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் CE ரெகுலேஷன்ல 31 என்ன சொல்லியிருக்கோம் அவங்க அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு சப்மிட் பண்ணணும். அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் கட்டின செலான்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் லோட் சாங்ஷன் லெட்டர் இஷ்யூட் பை டான்ஜெட்கோ அதுவும் நீங்க கூட வைக்கணும். அப்புறம் ரிப்போர்ட் ஆன் தி கம்ப்ளீஷன் ஆஃப் supplies portion of installation for effective service connection அதையும் வைக்கணும் ரிப்போர்ட். அப்புறம் காப்பி ஆஃப் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆஃப் ஆத்தரைஸ்ட் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் திஸ் கன்சென்ட் லெட்டர் வித் தி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இதுவும் முக்கியம். அப்புறம் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் ப்ரிப்பேர்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அதாவது IS 732ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட் படி தான் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டும் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம் வைஸ் கண்டிஷன்ஸ் ஸ்டிப்புலேட்டட் இன் தி டிராயிங் அப்ரூவல். டிராயிங் அப்ரூவல் வாங்குவீங்க முதல்ல. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அதுபடி ஐட்டம் வைஸ் நீங்க வந்து கொடுக்கணும் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் ஒரிஜினல் டெஸ்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க எக்யூப்மெண்ட்டுக்கு, அது வந்து 2 காப்பி அட்டாச் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கலாம் பாத்தீங்கன்னா EHV எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட், டிரான்ஸ்ஃபார்மர், சுவிட்ச் கியர், கேபிள்ஸ், ஜெனரேட்டர்ஸ், மோட்டார்ஸ், பஸ் டக்ட் அண்ட் அப்ளைன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் வந்து நீங்க ஒரிஜினல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து 2 காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ப்ரீ கமிஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் இன் கேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் which was kept idle for a period of more than 6 months. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன் கேஸ் the equipment which had undergone repairs, ஏதாவது equipment வந்து ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா HV test should be conducted. அந்த ரிப்போர்ட் அந்த டெஸ்ட் certificate should be furnished with the knowledge of electrical inspector. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் டீடைல்ஸும் நீங்க கொடுத்தாகணும். ஓகேங்களா? நேம் பிளேட் டீடைல்ஸ் ஆஃப் HV, EHV எக்யூப்மெண்ட், கேஸ், பேனல்ஸ், கேபிள்ஸ், பஸ் டக்ட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா ஓகேங்களா? ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா HV கிலோவாட், KVA, KVRல இருக்கும். வோல்டேஜ் அண்ட் ஃபீடர் டீடைல்ஸ் இருந்தா கொடுக்கணும். டிராயிங்ல என்ன இருக்கோ அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜென்ரேட்டர் அண்ட் லோட்ஸ். ஓகேங்களா? டீடைல்ஸ் ஆஃப் சுவிட்ச் போர்ட்ஸ், DBs, சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, லொகேஷன் வந்து சேஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்ரூவ் டயக்ராம்ஸ் மீறி அது வந்து நீங்க சொல்லணும் அங்க. ஓகே? அது இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோன்னே எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கன்சியூமர், அதாவது அந்த பில்டிங் ஓனரோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் அவர் வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் சைன் போட்டிருப்பாரு, அவரும் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் வேலை பார்த்து பண்ணிருப்பாரு எலக்ட்ரிக்கல், அவரும் இருக்கணும். சோ இவங்க எல்லாம் இருக்கணும். அவங்க இருக்கிற போது தான் இவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். ஓகேங்களா? சோ அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சில எலக்ட்ரிக்கல் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் ரிப்போர்ட்டாவே கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க வாங்கி அந்த டிஃபெக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணி அப்புறம் கரெக்ட் பண்ண டீடைல்டு ஐட்டம் வைஸ் ரெக்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் த்ரூ கன்சியூமர் மூலமா. ஓகேங்களா? சோ இந்த ரெக்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அனுப்பின பிறகு அவர் அதை பார்த்துட்டு சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃப்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவார். சேஃப்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு நீங்க வந்து சப்ளையரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து எனர்ஜைஸ் பண்ணலாம். ஓகே? எனர்ஜைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எலிவேட்டர் லைசன்ஸ் ரினியூவலுக்கு என்ன ப்ரொசீஜர் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாங்கி இருக்கிற அந்த லைசன்ஸ் லிஃப்ட் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ரினியூவலுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் Gன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணி அதுதான் நீங்க அப்ளை பண்ணணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிஃப்ட்டுக்கும் 500 rupees ஃபீஸ் நீங்க வந்து செலான் கட்டி இருக்கணும். அதாவது செலான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரெஷரியில நீங்க வந்து கட்டி இருக்கணும். அதையும் நீங்க அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல கூட சப்மிட் பண்ணலாம். அதனுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா www.tnei.tn.gov.in லிஃப்ட். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்டோட அந்த ஃபார்ம் G எல்லாம் இருக்கும். நீங்க அப்படியே டைரக்டா வந்து ஆன்லைன்லயே கூட அப்ளை பண்ணலாம். சோ இதனுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கி இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் லைசன்ஸ் காப்பி அது வைக்கணும். அப்புறம் லாஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருந்ததுன்னா அது வைக்கலாம். அப்புறம் செலான், ஃபீஸ் கட்டதுக்கான செலான் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். இது 3 தான் நீங்க அட்டாச் பண்ணணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவர் லிஃப்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவார். எவ்ரிதிங் கரெக்டா இருந்ததுன்னா, எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அவர் கண்டிப்பா லைசன்ஸை ரினியூவல் பண்ணி கொடுத்துடுவாரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க சேஃப்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ரூம். என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரூமா இருந்தாலும் சரி, சப்ஸ்டேஷன் ரூமா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் யார்டா வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டம்ப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத மெட்டீரியல் அங்க எதுவுமே டம்ப் பண்ணி வைக்க கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா
வென்டிலேஷன் வந்து அடிக்கேட்டா இருக்கணும். போதுமான அளவுக்கு சப்ஸ்டேஷன்ல வென்டிலேஷன் இருக்கணும். அது டிரான்ஸ்ஃபார்மர் ரூமா இருந்தாலும் சரி. ஓகே. அதே மாதிரி எம்இ பேனல் ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வால்லாம் இருக்குல்ல, அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வாலா இருக்கணும். அந்த டோரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். அதாவது ஃபயர் ரேட்டிங் இருக்கணும். அது எவ்வளவு ரேட்டிங், ஃபயர் ரேட்டிங் அப்படின் போது 2 hours ஃபயர் ரேட்டிங், அதாவது 120 minutes கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எம்இ மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் அப்புறம் லிஃப்ட் பேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா CO2 இன்னட் கேஸ் ஃபிளட்டிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்கணும் எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்ல, பேனல் கம்பார்ட்மெண்ட்ல. சிலிண்டர் வந்து இன்சைட் தி, அதாவது வித் சிலிண்டர் லொகேஷன் பிசைட் தி பேனல் பின்னாடியே வந்து நீங்க வந்து சிலிண்டர் லொகேஷன் இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் ஆர் தி கிரிட்டிக்கல் equipments which needs emergency power in case of main power supply failure. ஸோ எமர்ஜென்சி பவர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பை பவர்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த கிரிட்டிக்கல் equipment வந்து இந்த ஸ்டாண்ட் பை பவர் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல தெரியணும். இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பம்ப், ஃபயர்மேன் லிஃப்ட், ஃபயர் அலாரம் சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், மேக்னெட்டிக் டோர் ஹோல்ட் ஓபன் டிவைஸ், அப்புறம் லைட்டிங் இன் ஃபயர் கமாண்ட் சென்டர்ல, செக்யூரிட்டி ரூம்ல, அப்புறம் ப்ரெஷரைஸ் ஃபேனு, ஃபயர் டேம்பர் அண்ட் ஆக்சுவேட்டர், எக்ஸிட் சைனேஜ் லைட்டிங் அண்ட் எமர்ஜென்சி லைட்டிங் இன் ஆல் ஏரியாஸ். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை பவர் இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சிம்பிளான கேள்விதான், வாட் இஸ் எமர்ஜென்சி லைட்டிங் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைட்டிங், அதாவது சில லைட்டிங் ஒரு லிஃப்ட் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 பல்ப் இருக்குன்னா 6 லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ஒன்னு வந்து எமர்ஜென்சி லைட்டிங்கா இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து நார்மலா எரியாது. எப்போ வந்து பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ அந்த லைட் எரியும். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்ல முக்கியமான ஏரியாலாம் வந்து இந்த எமர்ஜென்சி லைட்டிங் வந்து தேவை. ஸோ அதை தான் இது குறிக்குது. ஓகேங்களா, இது வந்து வெறும் மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எஸ்கேப் லைட்டிங் ஒன்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் எமர்ஜென்சி லைட்டிங் தான். அது எதுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது எவாக்குவேஷன் பண்ணணும், பில்டிங் விட்டு ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்ல வந்து வெளில போனோம் அப்படின்ற போது எஸ்கேப் ரூட்னு இருக்கும். அந்த எஸ்கேப் ரூட் வந்து ஃபுல்லாவே வந்து இலுமினேஷன் இருக்கணும். பவர் சப்ளை இல்லைன்னா கூட அந்த லைட்டிங் இருக்கணும், எமர்ஜென்சி லைட்டிங். ஓகேங்களா, அதுதான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற இந்த நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபயர் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபயர் ரேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 120 minutes இருக்கணும். 2 hours ரேட்டிங் தான் குறிக்குது. இது வந்து நேஷனல் பில்டிங் கோட் டேபிள் 1லயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோட் படி ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது வந்து ஸ்டேபிளா இருக்கு, ஆக்குபேஷனுக்கு வந்து ஃபிட்டா இருக்கு அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, சரி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பில்டிங்கா இருக்கும் பட்சத்துல ஒரு ஆத்தரைஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல கெசட்ல கொடுத்துருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அண்டர் கிளாஸ் 1A கேட்டகரியில. அவர் தான் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணுவார் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். இப்போ சப்போஸ் ஃபேக்டரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கா இருந்ததுன்னா a competent person issue the license for the purpose of issuing stability structural stability certificate. அதாவது தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 படி ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட் பர்சன் வந்து அவங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு காம்படிட்டிவ் பர்சன் லைசன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா, சரி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி பீரியட் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ் பர் தமிழ்நாடு பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்ட் 1965 படி இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வேலிட் ஃபார் தி பீரியட் மேக்ஸிமம் வந்து 3 வருஷம் தான். ஓகேங்களா, ஃபார் எனி பில்டிங்ஸ் பீயிங் யூஸ் அஸ் பப்ளிக் பில்டிங். ஓகே. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஹவு டு கெட் தி பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏபிசியில் ஃபில் பண்ணி அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸால கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெசட்ல அப்ரூவ்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அவங்க வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த பில்டிங்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ்லாம் சேஃப்டியா இருக்கா, அதாவது ஸ்டெபிலிட்டியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து சேஃப்டியா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து இதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்ம் டினா என்ன. ஃபார்ம் டின்றது வந்து ஒரு லைசன்ஸ். பப்ளிக் பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து யாரால கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமா தான் இது வாங்க முடியும். ஓகேங்களா, இதனுடைய வேலிடிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷம். ஓகேங்களா, சரி, இந்த ஃபார்ம் டி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும். அதாவது ஃபார்ம் ஏபிசி அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மூலமா நீங்க அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும். இன்னொன்னு, நீங்க வந்து
இன் அடிஷன் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ல இருந்து வாங்கின அந்த சானிட்டரி சர்டிஃபிகேட்டும் இது கூட அட்டாச் பண்ணணும். பிளஸ் ஃபயர் என்ஓசியும் நீங்க வாங்கிருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மூலமா நம்ம ஃபயர் என்ஓசி வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் வந்து இது அட்டாச் பண்ணணும். இது மூணுமே அட்டாச் பண்ண பிறகுதான் நீங்க வந்து இந்த லைசன்ஸை வாங்க முடியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் ஃபயர் என்ஓசி அண்ட் வை இட் இஸ் மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் தமிழ்நாடு. ஸோ என்ஓசின்றது பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் அது குறிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூட் பை ஸ்டேட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப்டர் வெரிஃபையிங் அண்ட் ஆடிட்டிங் தி பில்டிங்ஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம் இஃப் இட் மீட்ஸ் தி ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஸ் ஸ்டேட்டட் பை நேஷனல் பில்டிங் கோட் நார்ம்ஸ் அண்ட் அன்லைக்லி டு அப்சர்வ் எனி ஃபயர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஃபயர் என்ஓசி கொடுத்தாவே இது வந்து ஃபயர் ரிலேட்டடான ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப குறைவு அப்படின்ற சர்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். ஓகேங்களா? அதாவது அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ல வந்து அந்த நேஷனல் பில்டிங் கோட்ல சொன்னபடி அந்த நார்ம்ஸ் படி வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம்லாம் இருக்கா, அதாவது ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ற ஒரு சர்டிஃபிகேட். அதுக்கு பேர் தான் ஃபயர் என்ஓசி. ஓகேங்களா? இந்த ஃபயர் ரூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்க்கு வந்து டைப்பை பொறுத்தும் ஹைட்டை பொறுத்தும் ஏரியா பொறுத்தும் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு வந்து இந்த ஃபயர் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும், மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம இந்த ஃபயர் லைசன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும்னா கூட நீ வந்து இந்த ஃபயர் லைசன்ஸ் இருந்தால் தான், அதாவது ஃபயர் என்ஓசி இருந்தால் தான் நீங்க வந்து வாங்க முடியும். அது வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கா இருக்கிற பட்சத்துல. ஓகே, அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது who is fire license issuing authority. இந்த ஃபயர் லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். இந்த அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் பில்டிங் பொறுத்து மாறுபடும். டைப் ஆஃப் பில்டிங்ன்றது பட்சத்துல அப் டு 18.3 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும்னு வச்சுங்களேன் பில்டிங். அது வந்து நான் எம்எஸ்பி, நான் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான் நான் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைட் 18.3 மீட்டர்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து இது வந்து இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் வந்து இந்த ஃபயர் லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ பில்டிங் ஹைட் வந்து அபவ் 18.3 மீட்டர்ஸ் இருந்ததுன்னா சிங்கிள் பேஸ்மெண்ட், மோர் தென் சிங்கிள் பேஸ்மெண்ட் இருக்கும் பட்சத்துல டைரக்டர் இருக்கா இல்லையா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அவர் தான் வந்து அத்தாரிட்டி இதுக்கு. ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் தி வேலிடிட்டி பீரியட் ஆஃப் ஃபயர் என்ஓசி. ஃபயர் என்ஓசியோட வேலிடிட்டி பீரியட் எவ்வளோன்னு கேட்பாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா 1 இயர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபயர் லைசன்ஸ் ரினியூல் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும் வித் சிக்னேச்சர் ஆஃப் ஆத்தரைஸ் சிக்னேச்சர், யார் இருக்கும் அந்த பில்டிங் அவங்க கிட்ட இருந்து சிக்னேச்சர் வாங்கி நீங்க அப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? அப்பெண்டிக்ஸ் 1 and 2 இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்ல போனீங்கன்னாவே இருக்கும், ஆன்லைன்லேயே கூட நீங்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஃபயர் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா அதோட காப்பியும் கூட அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் ஃபயர்மேன் லிஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து எவாக்குவேஷன் லிஃப்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த லிஃப்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் அன் எமர்ஜென்சி ஃபார் செல்ஃப் எவாக்குவேஷன் சச் லிஃப்ட்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் டு எனேபிள் ஃபயர் சர்வீஸ் பர்சனல் டு ரீச் டிஃபரண்ட் ஃப்ளோர்ஸ் வித் மினிமம் டிலே அண்ட் ஷால் மீட் தி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஸ் ரெக்வயர்ட். த லிஃப்ட் ஆல்சோ சர்வ்ஸ் as தி பர்பஸ் ஆஃப் மீட்டிங் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எவாக்குவேஷன் லிஃப்ட் ஃபார் அசிஸ்டன்ட் எவாக்குவேஷன். ஸோ டூரிங் ஃபயர் ஆகிற பட்சத்தில் லிஃப்ட் எல்லாம் கிரவுண்ட் ஆகிடும், ஆனால் ஒரு லிஃப்ட் மட்டும் ஆப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபயர்மேன் லிஃப்ட். அது வந்து ஃபயர் சேஃப்டி டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிஃப்ட் அந்த ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆகணும், ஏதாவது ஃபயர் ஆகிறதுல ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்ல ஒரு ஃப்ளோர் ரீச் ஆகணும்னா அந்த லிஃப்ட் வந்து நீங்க பிரஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணி மேனுவலா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பில்டிங்ல ரெஃப்யூஜ் ஏரியானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஏரியா. ஓகேங்களா? அது வந்து எமர்ஜென்சி கேஸ்ல தான் வந்து அந்த ஏரியாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க எவாக்குவேட் பண்றதுக்காக அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க போதும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ஃபயர் பேரியர். ஓகேங்களா? அது வந்து ஃபயர் ரெசிஸ்டிங் பேரியர்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஃபயரை ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பரவாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஃபயர் கர்டன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்பெசிபிக் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ப்ரெட் ஆகாம இருக்குது ஃபயர். ஓகேங்களா? அடுத்து சிம்பிளா இப்படியும் கேள்வி கேட்பாங்க, அதுக்கும் நம்ம பதில் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அதாவது வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலார்ம் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஏதாவது ஸ்மோக் ஹீட் ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிடெக்ட் பண்ணி சென்ஸ் பண்ணி அலாரம் கொடுக்கணும். சின்னதா இருந்ததுன்னா இல்ல ஃபயரே ஆச்சுன்னா அதை வந்து அதுக்கான ஆக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கணும் அப்படின்றது தான் இது வந்து குறிக்குது. ஓகே,
அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் வெட் ரைசர் அப்படின்னு கேட்பாங்க. வெட் ரைசர்னும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தண்ணியை தான் வந்து குறிக்குது வெட் ரைஸ். ரைசிங்னா வந்து பைப் லைன் வந்து வெர்டிகலா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க பில்டிங்ல, கீழே இருந்து மேலே. ஓகேங்களா? ஸோ வெர்டிகலா இன்ஸ்டால் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இண்டிகேட்டும் பண்ணியிருப்பாங்க. கலர் இண்டிகேஷன் உங்களுக்கு நல்லா பைப் லைன்லாம் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 mm டயாமீட்டர் தான் இருக்கணும். நாட் லெஸ் தென் 100 mm டயாமீட்டர்ல இந்த வெட் ரைசர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்வ் வச்சிருப்பாங்க, கூடவே ஓஸும் வச்சிருக்கணும். ஸோ அது மூலியமா தான் நீங்க ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணி அதை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? அடுத்ததா வாட் இஸ் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயரை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ற சிஸ்டம் தான். ஓகேங்களா? அதாவது அதுல வந்து 2 வகையா இருக்கு. கேஸ் பேஸ் சிஸ்டம் இருக்கு, வாட்டர் பேஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ கேஸ் பேஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சில கேசியஸ் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மீடியாவா, தண்ணிக்கு பதிலா. ஓகேங்களா? கேஸை யூஸ் பண்ணி இந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எந்தெந்த கேஸ் யூஸ் பண்ணுன்றது இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் பேஸ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரன்ட் சிஸ்டம் இருக்கு, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்கு. ஹைட்ரன்ட் வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றது, ஸ்ப்ரிங்க்லர் வந்து இன்டர்னல் உங்களுக்கு யூஸ் பண்றது பில்டிங்குள்ள. ஓகேங்களா? வாட்டர் ஸ்பேஸ் சிஸ்டம் இருக்கு, ஃபோம் சிஸ்டம் இருக்கு, வாட்டர் மிஸ்ட் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து வாட்டர் பேஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்தது சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் ஹை ரைஸ் பில்டிங் அப்படின்னா. ஹை ரைஸ் பில்டிங்ன்றது பாத்தீங்கன்னா பில்டிங் ஹைட் வந்து 15 மீட்டர்ஸ்க்கு அபோவ் இருந்தாவே அது வந்து ஹை ரைஸ் பில்டிங் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வை ஏவியேஷன் லேம்ப் இஸ் ரெக்வயர்ட் இன் ஹை ரைஸ் பில்டிங். ஹை ரைஸ் பில்டிங்ல இந்த ஏவியேஷன் லேம்ப்லாம் வச்சிருப்பாங்க, அது மேண்டேட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா மேண்டேட்ரி, கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். காரணம் என்னன்னா இது வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் லைட், அதாவது ஏர்கிராஃப்ட் ஏரோப்ளைன்லாம் வருது இல்லை, அதுக்கு வார்னிங் லைட்டை தான் இது வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்பிசி நேஷனல் பில்டிங் கோட் 2016 படி இந்த லைட்லாம் வந்து ஹை ரைஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும் கண்டிப்பா. அதாவது சிம்னிலாம் இருக்குது, பெரிய பெரிய டவர்லாம் இருக்குன்னா அது வந்து பொட்டன்ஷியல் அசார்டு, ஏர்கிராஃப்ட்லாம் வந்து அசார்டை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் வந்து ICAO இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து கைட்லைனே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஏவியேஷன் லைட் அண்ட் வேர் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏவியேஷன் லைட் பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. லோ இன்டென்சிட்டி, மீடியம் இன்டென்சிட்டி, ஹை இன்டென்சிட்டின்னு இருக்கு. அது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ இன்டென்சிட்டி அப்சர்ஷன் லைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து 45 மீட்டருக்குள்ள இருந்ததுன்னா அது வந்து லோ இன்டென்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 45 மீட்டர் இருந்து 150 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன் கிரவுண்ட்ல இருந்து, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியம் இன்டென்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து 150 மீட்டருக்கு மேல இருக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி அப்சர்ஷன் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போது வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ், ஹூ இஸ் தி இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், சூப்பர்விஷன் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட், ஆத்தரைஸ் பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மாறுபடும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுபடும்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த ஸ்டேட்ல வாங்கின லைசன்ஸ் வந்து நீங்க இன்னொரு ஸ்டேட்ல போய் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இந்த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் இன் இந்தியா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி லைசன்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து ஹை வோல்டேஜ் கான்ட்ராக்டர் கொடுக்குறது கர்நாடகால கூட. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வயர்மேன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி லைசன்ஸ் போது லோ வோல்டேஜ் கான்ட்ராக்டர் வந்து கிரேட் ஏன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹை வோல்டேஜ் கான்ட்ராக்டருக்கு வந்து கிரேட் SQA சூப்பர் கிரேட்ன்றது தான் அது சொல்லுது. அப்புறம் எஸ் லைசன்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து சூப்பர்வைசர் லைசன்ஸ். ஓகேங்களா? இந்த சூப்பர்வைசர் லைசன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BE BTech ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லை டிப்ளமா இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எல்லாருக்குமே வந்து இந்த சூப்பர்வைசர் காம்படிஷன் லைசன்ஸ் வந்து வாங்க முடியும். அது வந்து ஃபார்ம் S அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிப்ளமா இல்லை டிகிரி இருக்கணும் எலக்ட்ரிக்கல்ல. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்க. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எரெக்ஷன் இல்லைன்னா ஆப்ரேஷன் இல்லை மெயின்டெனன்ஸ்ல ஹை வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சரி, அந்த சி லைசன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு கேள்வி இப்படியும் கேட்பாங்க. சி லைசன்ஸ் வந்து ஒரு காம்படன்சி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட், சூப்பர்விஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க், வயர்மேன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க், வயர்மேன் ஹெல்பர் ஃபார் வயர்மேன். இதெல்லாம் தான் வந்து சி லைசன்ஸ், அதாவது காம்படன்சி சர்டிஃபிகேட் தான் சி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயர்மேன் ஹெல்பர் லைசன்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து லைசன்ஸ் Hன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ITI எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாவே போதும். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. அதே மாதிரி வயர்மேன் லைசன்ஸ் Wன்னு இருக்கு அடுத்த ஸ்டேஜ். இது வந்து ITI எலக்ட்ரிக்கல் வச்சிருவங்களுக்கு வாங்கலாம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல. அதுவும் ITI வயர்மேன் ஹெல்பரா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வயர்மேன் லைசன்ஸ் ஒன்று இருக்கு, B லைசன்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன்னு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கூட வந்து H இல்லைன்னா W லைசன்ஸ் ஏற்கனவே வாங்கிடணும். அவர் தான் வந்து இது வந்து அப்கிரேட் ஆக முடியும் B லைசன்ஸ்க்கு. ஓகேங்களா? மூணாவதா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் இருக்கு, EB லைசன்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன பில்டிங்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க இல்லையா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து மினிமம் வந்து ஏஜ் வந்து 25 years இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 8th standard பாஸ் ஆயிருக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் ஒன்று இருக்கு, ESB லைசன்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பிலோ 650 வோல்ட் வரைக்கும் எடுத்து பண்ணலாம்.
அவருக்கும் அதே மாதிரி 25 இயர்ஸ் இருக்கணும் ஏஜ், 8th ஸ்டாண்டர்டாவது பாஸ் ஆயிருக்கணும். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து W இல்லைன்னா H இல்லைன்னா S சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு சர்டிஃபிகேட் ஹோல்டர் வந்து அவர் அப்ரூவல் கொடுத்துருக்கணும் ஒரு வேலை எடுத்து பண்றதுக்கு. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கிரேட் ஏ கான்ட்ராக்டர் லைசன்ஸ் இருக்கு, EA லைசன்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா பிலோ 22 kV வரைக்கும் எடுத்து பண்ண முடியும் அவரால். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சூப்பர் கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் இருக்கு, ESA கிரேட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து எந்த வோல்டேஜ், அதாவது அவருக்கு லிமிட் கிடையாது, வோல்டேஜ் லிமிட், எந்த லிமிட்டுக்குலாம் எடுத்து வோல்டேஜ் பண்ண முடியும் அவர், எந்த வோல்டேஜா இருந்தாலும். ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து ESA கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் பிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் காம்படென்சி சர்டிஃபிகேட் தான் இது குறிக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாரெல்லாம் பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து இது வாங்கலாம். இது எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கணும், அவர் வந்து டிப்ளமா இல்லைன்னா BE சர்டிஃபிகேட் வச்சு இருக்கணும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ரெகக்னைஸ்ட் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி டு பி அட்டாச்ட். ஓகேங்களா, ஸோ இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது, சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும், அது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமா. அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா, நம்ம நிறைய டெப்தா போகல இந்த வீடியோல, ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்க அந்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அவர் சொசைட்டி சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, பொல்யூஷன் இந்த சர்ச் பண்ணீங்கன்னாவே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கினா கூட போதும். ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த ஃபார்ம் 1 இருக்கு, இது வந்து ஏர் கன்சென்ட்டை குறிக்குது. கன்சென்ட் ரினியூவல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் வந்து நீங்க ரினியூவல் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபார்ம் 8 வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கன்சென்ட்டை குறிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க ரினியூவல் பண்ணணும். ஓகே, இதே ஃபார்ம் 5 இருக்கு, என்வரன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஓகேங்க, டீடைல்டு என்வரன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது இயர்லி இது வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபார்ம் 1 இருக்கு, அசாடியஸ் வேஸ்ட் ஆத்தரைசேஷன். இது வந்து ஒன்ஸ் இன் 5 years பண்ணணும். அதே மாதிரி ஃபார்ம் 4 இருக்கு, இது வந்து ஆனுவல் குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சொல்லணும் இயர்லி ஒன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபார்ம் 1 வாட்டர் செஸ் குறிக்குது, வாட்டர் செஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க மந்த்லி ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்ம் 3 குவான்டிட்டி ஆஃப் அசாடஸ் வேஸ்ட் எவ்வளவு ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க அது வந்து மந்த்லி நீங்க சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஸ்டாக் எமிஷன் மானிட்டரிங், எமிஷன் அந்த DG செட்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாக் எமிஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் நீங்க மந்த்லி வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி STP வாட்டர் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் மந்த்லி. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபார்ம் 13 ஓகே இருக்கு, அது வந்து டிஸ்போசல் ஏதாவது பண்றீங்கன்னு வச்சுங்களேன் அசாடஸ் வேஸ்ட், அப்போ வந்து நீங்க வந்து ஃபார்ம் 3 ஒன்று இருக்கு, ஃபார்ம் 13 அதை வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே போர்டு இருக்கணும், என்ட்ரியில உங்க பில்டிங்கோட டிஸ்பிளே போர்டில் எவ்வளவு வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்றது மந்த்லி நீங்க சொல்லணும். ஓகேங்களா, அதே மாதிரி பேட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போசலுக்கு ஃபார்ம் 8 ஒன்று இருக்கு. ஓகேங்களா, பேட்டரி எவ்வளவு கன்சியூம் பண்றீங்க அப்படின்றத ஆஃப் இயர்லி ஒன்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விட்டாதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.